ஹை விவஸ், நம்ம இந்த வீடியோவில் செடிங்களுக்கு அடி உரம் கொடுத்துக்கலாம். என்னுடைய வீடியோக்குள்ளே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அடி உரங்கிறது வந்து நம்ம இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் டைமும் இல்லை, உடம்பும் சரியில்லை, அதனால் நான் அதை கொடுக்கல. இப்போயும் கொஞ்சம் லேட் ஆகலை, இப்போ கூட கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எதுவும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய செடிங்களுக்கு இந்த மாதிரி அடி உரம் கொடுத்துருங்க. நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மல்லிகை செடி இப்போ எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாம். நம்ம செடிக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த உரமும் அதிகமாக கொடுக்கல. நான் அப்படி என்ன கொடுத்துருப்பேங்கிறது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஒன்றுமே கொடுக்கலன்னு தான் சொல்லலாம். ஒரே ஒரு தடவை மட்டும் நான் வந்து அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தேன், வேறு எதுவும் பண்ணலை. அதனால தான் இந்த தடவை கொஞ்சம் மொட்டும் கம்மியாக இருக்குது. ஜென்ரலாக நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருந்திங்கனாவே தெரியும், ஒரு செடி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக மொட்டாகவே இருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய முல்லைப்பூ செடியும் பார்த்திங்கன்னா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஓவராலாக மல்லிச்செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி இருக்குது, ரோஸ் மல்லி, இருவாச்சு மல்லி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒத்தடுக்கில் ஒரு மல்லி இருக்கும் இல்லையா, நம்ம ஷாப்லலாம் கிடைக்குது இல்லையா, அந்த மல்லியுமே இருக்குது. இதில் தான் நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 2-3 செடி பார்த்திங்கன்னா நல்லா 4-5 வருஷத்து செடி. ஒரு சில செடி வந்து வச்சு 1 இயர் கூட ஆகலை. அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வெரைட்டிலாம் நான் வந்து இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஓவரால் என்னுடைய மாடி தோட்டம். ஜென்ரலாக வந்து நிறைய காஞ்சு போச்சுன்னு தான் சொல்லலாம், பெருசாக இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக செடியெலாம் எடுத்து வைக்கணும். இப்போ தக்காளி, கத்திரிக்காய் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. சரி வாங்க நம்ம உரம் என்ன கொடுக்கலான்றதை பார்க்கலாம். இது வந்து எருவும் அதுக்கப்புறம் வந்து காய்கறி கழிவு வந்து மக்கினதும். இது வந்து ரொம்ப மக்கணும்னு அவசியம் கிடையாது, பவுடர் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தொட்டியில் வந்து மண்புழு இருக்கும், மீதி வேலையை வந்து அந்த மண்புழு பார்த்துக்கும். இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம அடி உரமாக கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நல்லா செடியில் அடி வேர் பகுதியில் அடிப்படாத அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இப்போ இந்த மாதிரி என்னோடது பாருங்களேன், எவ்வளோ டைட்டாக இருக்குது அந்த மண்ணெல்லாம். ஆனால் கஷ்டப்பட்டு குத்தி கிளறி விட்டுருந்தேன். என்னென்னா அது மேலே இருக்க அந்த லைட் மண்ணை வந்து தனியாக எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு இந்த மாதிரி வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டே வாங்க. கிளறி விட்டுட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 உரத்தையும் இந்த மாதிரி கிளறி விட்டுடணும். கொஞ்சம் மேலே இருக்க மண்ணை எடுத்து வச்சு கடைசியாக திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பெரிய வேறு எதுவும் அடிப்படாமல் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் வந்து கிளறி விட்டுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து உரம் கொடுக்க வேண்டியது தான். இந்த உரம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரேஷியோலாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ எரு இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது மாதிரி வெஜிடபிள் கம்போஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதையுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு விடணும். ஆனால் என்னென்னா கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா கலந்து விடுங்கன்னா. எரு மட்டும் தனியாக இருந்தாலுமே வந்து ரொம்ப அனல் அடிக்கும், செடிக்கு வேர் பகுதிக்கு வந்து காஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. இதே மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செடிங்களுக்கு கொடுத்தா போதும். மற்றபடி நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசரே தேவையானதாக இருக்கும். நம்ம வாரம் வாரம் கொடுக்கணும், 10 நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணிலாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாவே போதும். வேறு அதிகமாக எதுவும் தேவைப்படாது. அவ்வளோதான், இந்த செடியும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செடி ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாலாம் கிடையாது, 1/4 பங்கு தான் மண் இருந்தது. இதுதான் அதை அப்படியே செடியோட வேரோடு எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அடியில் மண் கொட்டிட்டு இதை தூக்கிட்டு வந்து மேலே வச்சுட்டேன். சின்ன செடியாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மண் கொட்டி வச்சுட்டேங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பூவையும் பறிச்சாச்சு. கொஞ்சம் காய்கறியும் இருந்தது, தக்காளி இருந்தது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளியே வச்சுருக்கேன். அவரைக்காய், இது வந்து ஆல் சீசன் அவரை, இது எல்லா டைம்லையும் காய்க்கிறதுன்னு சொல்கிறனால ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, இது வந்து எல்லா தக்காளியோடையும் நாட்டு தக்காளி வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எந்த பிரச்சனையுமே வராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தக்காளிலாம் முனையில் வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கால்சியம் பற்றாமல் அது காஞ்சி போனதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். 2 தக்காளி போட்டிங்கனாவே நல்லா புளிப்பாக இருக்கும். எனக்கு என்னுடைய ஃபேவரட் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு தக்காளி தான், நார்மல் தக்காளியை விட. எனிவே எது வளர்த்தாலும் நம்மளோட ஆர்கானிக் தனி டேஸ்ட் தான். எவ்வளோதாங்க, நம்ம கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ பூ வந்திருக்குன்ட்டுன்னு ரொம்ப ஹாப்பி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.